அன்பான நேயர்களே, ஒரு சிலருக்கு இரத்தம் மாசு அடைந்தால், கிருமிகள் மற்றும் பல்வேறு வகையான குற்றங்கள் இருந்தால் தோல் வறட்சி ஏற்படும். நீர்ச்சத்தும் குறைவாக இருந்தால் தோல் வறட்சி ஏற்பட்டு தோலில் எண்ணெய் பசை இருக்காது. அவ்வாறு இருப்பவர்களுக்கு தோலில் இருந்து சிறிது இரத்தம் கசிந்து வெளியேறும். இந்த தோல் வறட்சியை போக்கிக் கொள்வதற்கான மருத்துவம் மிகவும் எளிமையான கசகசா மற்றும் பாதாம் பருப்பு, இவை இரண்டையும் சம அளவு 20 கிராம் 20 கிராம் எடுத்து ஊற வைத்து அரைத்தெடுத்த விழுது 40 கிராம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனங்கற்கண்டு. தோல் வறட்சி வராமல் பாதுகாக்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரும். அதாவது தோல் வறட்சி இருந்தால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கும் என்பதால் பனங்கற்கண்டையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால். கால்சிய சத்து அதிகமாக இருக்கின்றது, தோலிற்கு நன்மை தரும், எலும்புகளுக்கும் பலம் தரும். பசும்பாலை பருகி வந்தால் மேனிக்கு அழகு என்பதால் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது 100 மில்லி அளவிற்கு நாட்டு பசும்பாலை நன்றாக காய்ச்சவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் கசகசாவையும் பாதாம் பருப்பையும் சேர்த்து அரைத்த விழுது ஒரு தேக்கரண்டி, பனங்கற்கண்டு தேவையான அளவிற்கு, அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நமக்கு கசகசா, பனங்கற்கண்டு, பாதாம் பருப்பு இவையெல்லாம் சேர்த்த பால் தயாராகிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தோல் வறட்சி என்ற நோய் உடையவர்கள் இரவு வேளையில் இதை தயாரித்து உணவெல்லாம் உண்ட பிறகு உறங்கச் செல்வதற்கு முன்னால் 100 மில்லி அளவிற்கு மிதமான சூட்டில் இந்த பாலை பருகி வந்தால் படிப்படியாக வறட்சியான தோல் இயல்பான நிலைக்கு மாறிவிடும். இரத்த கசிவுகள் இருந்தாலும் மாறிவிடும். தோலிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருந்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் வயிற்று வலி என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். கோலிக் மற்றும் ஸ்டமக் பெயின் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வயிற்று வலி பல்வேறு வகையான நோய்களுக்கு ஒரு அறிகுறியாக இது தோன்றுகின்றது. பல்வேறு வகையான நபர்களுக்கு இந்த நோயின் தீவிர தாக்கத்தினால் ஒரு சிலர் உயிர் இழக்கக்கூடிய அபாயமும் ஏற்படுகின்றன. சித்தர்கள் இதை குன்ம நோய் என்று குறிப்பிடுகின்றனர். சக்தி குன்மம், வாத குன்மம், மலட்டு குன்மம் என்று பல்வேறு வகையான வயிற்று குன்ம நோய்கள் உள்ளன. குறிப்பாகவே இந்த நோய் வருவதற்கான சாதாரணமாக ஒரு சில காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். உணவில் பல்வேறு வகையான நஞ்சுக்கள் படிப்படியாக உடலில் சேர்ந்து விட்டால் வயிற்று வலி தோன்றும். ஒரு சிலருக்கு பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண்ணால் தீராத வயிற்று வலி தோன்றும். ஒரு சிலருக்கு தேவையற்ற பழக்க வழக்கங்களால் குடல்களில் புண்கள் ஏற்பட்டு வயிற்று வலி தோன்றும். இதை தணித்து கொள்வதற்கு பல்வேறு வகையான வழிமுறைகள் உள்ளன. அவற்றில் நாம் சிலவற்றை பார்க்கலாம்.
அடிக்கடி உணவில் மாதுளம் பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சுண்டைக்காய் வற்றலை வாரத்திற்கு ஒரு முறை நாம் பயன்படுத்தி வந்தால் வயிற்று வலியினால் ஏற்படுகின்ற அந்த குண்ம நோய்கள் இவையெல்லாம் தணித்து கொள்ளலாம். வயிற்று வலி தீராமல் இருந்து பல ஆண்டுகள் இருந்தால் அவற்றை முழுவதுமாக தீர்த்து கொள்வதற்கான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை ஏலக்காய். துடி, கோரம் என்று பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகின்ற ஏலக்காய் மிக சிறந்த கிருமி நாசினி. பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. ஏலக்காயை பல 100 ஆண்டுகளாக நம் மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஏலக்காயோடு எந்த பொருள் சேர்ந்தாலும் அது மிக சிறந்த நன்மை தரக்கூடிய பொருளாக மாறும். குறிப்பாக ஏலக்காயின் மருத்துவ பயன்களை தெரிந்து கொள்ளலாம். வாய் துர்நாற்றத்தை போக்கும். அளவோடு பயன்படுத்தினால் உடலுக்கு பலம் தரும். பெண்களுக்கு கருப்பை குற்றங்களை முழுவதுமாக நீக்கும். அடிவயிற்றில் தோன்றும் வலிகளை கரைக்கும். வயிற்று உப்பசங்கள் படிப்படியாக தீரும். பற்களில் தோன்றக்கூடிய கரைகளை நீக்கிவிடும். குறிப்பாக பெண்களுக்கு வருகின்ற வயிற்று வலி அவற்றிற்கு இது ஒரு அருமருந்து. குடல் புண்கள், குடல் அழற்சி, பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண்கள் இவையெல்லாம் ஏலக்காயினால் முழுவதுமாக தீர்ந்துவிடும். மேலும் ஏலக்காய் குடிநீர் பித்தத்தை தணிக்கும். பித்த மயக்கத்தை போக்கும். வாய் கசப்பு, வாயின் அதிசுவை இவையெல்லாம் பூரணமாக நமக்கு தெரிய வரும். ஆகையால் ஏலக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அதிமதுரம். உடலுக்கு பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. குண்ம நோயை விலக்கி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய குற்றங்கள் படிப்படியாக தணிக்கும் என்பதால் அதிமதுரத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி. உடலெங்கும் இருக்கக்கூடிய நாவறட்சி, வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய வலிகள் இவையெல்லாம் தீர்க்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கும் என்பதால் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக விதை நீக்கிய பேரிச்சம்பழம். வைட்டமின் இ சத்து கொண்ட அற்புதமான ஒரு பழம். உடலுக்கு உறுதி தரும். பல்வேறு வகையான லேகியம், களிம்புகளுக்கு பேரிச்சம்பழத்தை பயன்படுத்தினால் இயற்கை இனிப்பும் இயற்கையான முறையில் சத்துக்களும் கிடைக்கும் என்பதால் நாம் பேரிச்சம்பழத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக லவங்கப்பட்டை. குண்ம நோய், வயிற்று வலி, வயிற்று பொருமல், அதீத புளித்த ஏப்பம், வயிற்று உப்பசம் இவையெல்லாம் லவங்கப்பட்டை தீர்க்கும் என்பதால் லவங்கப்பட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு சர்க்கரை. பனம் கற்கண்டை நன்றாக பொடி செய்து எடுத்து வைத்துள்ளது நாட்டு சர்க்கரை. தேவையான அளவிற்கு இனிப்பு சேர்வதற்கு நாட்டு சர்க்கரை பயன்படும். உடலுக்கு குளிர்ச்சி தரும் என்பதால் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக முந்திரி. முந்திரி பருப்பு உடலுக்கு உறுதி தரும். சிற்றின்பத்தை தூண்டும் சப்த தாதுக்கள். ஆண்களுக்கு காம விருத்தினியாக இது செயல்படும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அழற்சிகள் நீக்கும் என்பதால் நாம் முந்திரி பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏல அரிசி. அதிசிறந்த நறுமணமுள்ள ஒரு பொருள். உப்பசம், வாய் குமட்டல், வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய கிருமிகள் இவையெல்லாம் ஏல அரிசி நீக்கும்.